السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாம் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பினுடைய முழு பலனும் கிடைக்க பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியருள வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நோன்பாளிகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜா, நஸஈ, அஹ்மத் போன்றிருக்கக்கூடிய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல ஜூ, அவரது நோன்பின் மூலம் அவருக்கு பசியை தவிர வேறொன்றும் இருப்பதில்லை, வேறொன்றும் அவருக்கு கிடைப்பதில்லை என்பதாக கூறியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியிலே ஒருப்ப காயிமின், அந்த ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிற எத்தனையோ வணக்கசாலிகளுக்கு லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர், அவரது அந்த இரவு நேர வணக்க வழிபாடுகளின் மூலமாக விழித்திருந்ததை தவிர வேறொன்றும் அவருக்கு கிடைப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பினுடைய முழு பலனும் கிடைக்க பெறுகின்ற போதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நம்மால் உயர்ந்த அந்தஸ்தை, சொர்க்கத்தை அடைய முடியும். ஆனால் ஒரு சில நோன்பாளிகளுக்கு அவர்களின் நோன்பின் மூலம் பசியை தவிர வேறொன்றும் கிடைப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே நோன்பு வைக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை கவனத்தில் எடுத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு சிலர் நோன்பு வைக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த நோன்பினுடைய பலன் கிடைக்காது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி காமித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் ஹதீஸ் துறை அறிஞர்கள், ஒரு சில மனிதர்கள் நோன்பு நோட்பார்கள், அந்த நோன்பின் மூலம் அவர்களுக்கு பலன் எதுவும் கிடைக்காது, பசி மட்டும்தான் அவர்களுக்கு மிச்சம் இருக்கும். அதற்கு காரணம் முதலாவதாக நிய்யத். எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு அதனுடைய நிய்யத் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். பிறருக்காகவோ புகழுக்காகவோ, மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு செயல் செய்யப்பட்டால் அது என்னவாக இருக்கலாம், அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், அவை அனைத்தும் அல்லாஹுவின் திருப்தியை நாடி செய்யப்படுகின்ற போதுதான் அதனுடைய பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். எப்பொழுது அந்த நிய்யத் மற்றவர்களுக்காக புகழுக்காக இருக்கிறதோ, அப்பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒன்றும் கிடைக்காமல் போய்விடும். ஹதீஸினுடைய நோக்கம் இதுவாக இருக்கலாம் என்று நபிகள் என்ன செஞ்சிருக்காங்க, ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நோன்பு வைக்கக்கூடிய நாம் இந்த நோன்பை நான் பசித்திருப்பதை, விழித்திருப்பதை, தாகித்திருப்பதை, நிச்சயை அடக்கி கொண்டிருப்பதை, இவை அனைத்தும் நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கிற இஹ்லாஸான நிய்யத்துடன் நம்முடைய சஹரில் இருந்து இஃப்தார் வரைக்கும் நோன்பு முடித்ததற்கு பின்னாலும் நான் வைத்த நோன்பும் அல்லாஹுக்காக வைத்திருக்கிறேன் என்கிற இந்த இஹ்லாஸுடைய நிய்யத் இருந்தால்தான், பரிபூரணமாக நம்முடைய நோன்பின் நோக்கம் அல்லாஹுவின் திருப்தியும் மன்னிப்புமாக இருந்தால்தான் அதனுடைய நோன்பின் பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் பசி மட்டும்தான் கிடைக்கும், நமக்கு நன்மைகள் கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி காமித்திருக்கிறார். ஒரு விளக்கத்தை இவ்வாறு சொன்னவர்கள், அதே ஹதீஸ் துறை அறிஞர்கள் இன்னும் மற்றொரு விளக்கம் இதற்கு சொல்லப்படலாம். நிய்யத் சரியாக இருக்கலாம், அதே நேரத்தில் நோன்பினுடைய ஒழுங்கு என்று இருக்கிறது. நோன்பில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மாண்புகள், ஒழுக்கங்கள் என்று இருக்கிறது. அந்த ஒழுக்கங்களை சரியாக நாம் பேணாமல் இருந்தாலும் அதன் மூலமாகவும் நமக்கு நம்முடைய நோன்பின் நன்மைகள் கிடைக்காமல் போகலாம்.
உதாரணத்திற்கு சொல்வதென்று சொன்னால், வலம் யதஜன்னப் கௌல ஸூர் வல் கذிப் வல் புஹ்தான் வல் கீபா வ நஹ்விஹிமா மினல் மனாய் என்று அழகாக ஹதீஸ் துறை அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். நோன்பை வைத்துக் கொண்டே பொய் பேசுவது, புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி கோல் மூட்டி விடுதல், இவ்வாறு எந்தெந்த தீய குணங்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறதோ அந்த குணங்களோடு நாம் நோன்பு வைத்தால் இந்த குணங்களின் மூலமாக, இந்த செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய நன்மைகள் அழிக்கப்பட்டு விடும். அப்ப அந்த நோன்பின் நன்மை நமக்கு முழுசா கிடைக்காது. நாம் பசித்திருந்ததும் தாகித்திருந்தது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். எனவே நாம் நமது நோன்பின் நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்றால், முதலாவதாக என்னுடைய நீயத் சரியாக இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கிறேன் என்ற நீயத் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எல்லா விதமான தவறான செய்கைகளை விட்டும், பொய் பேசுதல், புறம் பேசுதல், இது போன்று இருக்கக்கூடிய தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இழிக்கப்பட்ட பண்புகளை விட்டும் நாம் முழுமையாக நீங்கி இருந்து நமது நோன்பை பாதுகாக்கின்ற போதுதான் முழுமையான நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த மக்களுக்கு முழுமையான நோன்பின் பலனை கொடுக்கின்றானோ அப்பேற்பட்ட மக்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.